வேளாண் மண்டலமா அறிவிச்சது. டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமா அறிவிச்சது வந்து அசாத்திய சாதனை. நம்ம இந்தியாவிலேயே இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது, இனிமேலுக்கும் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல. ஏன்னா அது எப்படி புரியும்னா, நீ அடிப்பட்டாதான் உனக்கு என்னங்கிறது தெரியும். அந்த வேளாண்ல எவ்வளவு நல்லதுகள் இருக்குது, எவ்வளவு தீமைகள் இருக்குது, அது என்னென்ன கஷ்டங்கள் வேளாண் விவசாயிகள் படுவார்கள் என்றது அவர் உணர்ந்த காரணத்தினால், விவசாயியா இருந்த காரணத்தினால், அதனால மட்டும்தான் வந்து வேளாண் சட்டத்தை அதாவது வேளாண் மண்டலமா அறிவிச்சார். இது அறிவிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஹைட்ரோ கார்பனும் மீத்தேன் இதெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு யாரு சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முதல்வரா இருக்கிற நம்பர் 1 முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் அப்படின்னு வந்து அவங்களே சொல்லிக்கிறாங்க. அவன் சொல்லிக்கிறேன் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஆட்சியர், மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் சைன் போட்டு வந்தாரு வேளாண் மண்டலமா அறிவிச்சுட்டு. நம்ம வேளாண் மண்டலம் எடுத்துக்கலாம். அன்னைக்கு இருந்த வைகோ வந்து பயங்கர கண்டன அறிக்கை இவர் மேல, இவருக்கு வந்து ஆட்சியை பண்ண தெரியாது, இவர் யார், இவருக்கு ஃபர்ஸ்ட் இது திட்டம்னா என்னன்னு தெரியுமா, அது இதுன்னு கண்டன அறிக்கை. நான் இன்னைக்கு வைகோ எங்க இருக்காரு?